அதிக கோபம் கொண்ட ராசிகள் அப்படின்னு காலபுருஷ தத்துவப்படி சில ராசிகள் இருக்குது. அந்த கோபத்திலும் ஒரு நியாயம் இருக்குது. நியாயம் இல்லாமல் கோபப்பட்டால் யார் காதில் வாங்க போகிறா, நீங்கள் பாட்டு கத்திக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க கோபப்படுறது நியாயமான கோபம். அந்த கோபமும் எடுபடும், எதிரிகிட்ட எடுபடாமல் போச்சுன்னா அந்த கோபத்துக்கு வேல்யூவே இல்லை. கோபப்பட்டால் ஐயோ அவர் கோபப்படுவார்ப்பா, அவர்கிட்ட பேசினா நம்ம கரெக்டாக தான் பேசணும் அப்படின்னு பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம். அது நியாயமான கோபம் அப்படிங்கிறது தான் என்றைக்குமே வெல்லும், காரியத்தையும் ஜெயிக்க முடியும். சும்மா எல்லாத்துக்கும் கோவப்பட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மரியாதையே இருக்காது. அவன்கிட்ட பேசவே கூடாதுப்பான்னு சொல்லி ஒதுங்கி தான் போவாங்களே தவிர யாரும் நெருங்கி வரமாட்டாங்க. ஆனால் சில ராசிகள் காலபுருஷ தத்துவப்படி நியாயமான கோபத்தினாலேயும் அந்த கோபத்தினால அவங்க காரியமும் வெற்றியடையும். அது எந்தெந்த ராசி அப்படின்னா, முதல் தரம் பிடிக்கிறது கன்னி, அடுத்தது சிம்மம், ரிஷபம், அடுத்தது விருச்சகம், மகரம், மீன ராசிகள். இந்த ராசிகள்லாம் ஒரு நியாயமான செயல் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க கோபப்படுவாங்க. அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும், ஒரு நீதி இருக்கும். அதனால் அந்த கோபமும் எதிரிகிட்ட செல்லுபடி ஆனால் தான் அந்த கோபத்துக்கு வேல்யூ, காரியமும் நிறைவேறும்.